Hi friends, welcome to Raga's Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரெண்டே பொருள் வச்சு நல்லா சாஃப்ட்டான ஜூஸியான தேன் மிட்டாய் எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த தேன் மிட்டாய் செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு சக்கரை கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் நம்ம சக்கரை நல்லா கரைய வச்சு பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தேன் மிட்டாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை பாகு வந்து கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா திக்காக பிசுபிசுப்பான தன்மை வந்தாலே போதும். தேவையான பொருட்களுடைய கிராம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி சர்க்கரை பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கையில் லைட்டாக கொஞ்சமாக எடுத்து தொட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கணுங்க. இப்போ தான் லைட்டாக பிசுபிசுப்பாக வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கோங்க. இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு வந்துட்டு இன்னும் புளிக்க வைக்கல. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவில் செய்யும்போது எண்ணெய் அதிகமாக குடிக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். 1/2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போது நல்லா தண்ணி எதுவும் அதிகமாக ஊற்றாமல் நல்லா கட்டியாகவே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூனில் பாதி அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கோம். கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபுட் கலர் சேர்க்கும் போது தான் வந்துட்டு நம்மளுக்கு தேன் மிட்டாய் வந்து அதே மாதிரி டேஸ்ட்டில் அதே மாதிரி பார்க்குறதுக்கும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபுட் கலர் சேர்க்குறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வீட்டில் செய்யும் போது ஃபுட் கலர் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு இல்லை அப்படின்னா 4 கப் அளவுக்கு அரிசி 1 கப் அளவுக்கு உளுந்து போட்டு நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம அரைச்சி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ தேன் மிட்டாய் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு பேன் வச்சுருக்கேங்க, அதனால் நல்லா ஈஸியாக இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்மளால் போட முடியுது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிக்கும் போது உள்ள வரைக்கும் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கும். அதே மாதிரி ரொம்ப கலர் மாறாமல் இருக்கும். நீங்கள் மாவு புளிச்ச மாவில் கூட செய்யலாங்க, ஆனால் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். அதனால தான் நான் வந்துட்டு இன்றைக்கி புளிக்காத மாவாக ஃப்ரெஷ்ஷான மாவாக எடுத்து அதில் வந்து செய்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பேனில் எல்லா பக்கமே வந்துட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி போட்டாச்சு. ஒரு 1 நிமிஷம் விட்டு இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வந்துட்டு வெந்து வரணும். இது நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க. நம்ம வந்துட்டு சக்கரை பாகில் போட்டதுக்கப்புறம் தான் இது நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கலர்ஃபுல்லாக பார்க்கவே சூப்பராக இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே திருப்பி போட்டாச்சு. 2 சைடும் நல்லா வெந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு தேன் மிட்டாய் இன்னும் சக்கரை பாகில் போட்டால் சூப்பராக ரெடி ஆயிருங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது, உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து கொஞ்சம் சூடாகவே இருக்கணுங்க. சூடாக இருக்கும்போதே சக்கரை பாகில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டுடலாம். போட்டு இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா சக்கரை பாகுலேருந்து இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம ஒவ்வொரு ஈடாக நம்ம வந்துட்டு பொரித்து எடுக்கும்போதே நம்ம டைரெக்டாக சக்கரை பாகில் போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம செஞ்சிடலாங்க. பாருங்கள், சக்கரை பாகில் போட்டு நல்லா வந்துட்டு இது மாதிரி ஊற வைங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா சக்கரை பாகிலேருந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக சாஃப்டான ஜூஸியான தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.